friends, welcome to Balaji Roja Vlogs. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு brownie cake தான் பண்ண போறோம். இந்த brownie cake வந்து நார்மல் brownie cake மாதிரி இல்ல. இது என்ன ஸ்பெஷல்னா நாங்க வந்து Quillex யூஸ் பண்ணி தான் பண்றோம். Quillex வந்து ஏன் யூஸ் பண்றோம்னா இது வந்து இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் rich in protein, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது because இது nutrition rich and இது வந்து நம்மளோட விஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் தான் ரெடியூஸ் ஆகிட்டு ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இல்லாமல் இதில் இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி வேல பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ப்ரௌனியை எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் பார்க்க யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கலாம். நான் வந்து டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்மோஸ்ட் வந்து 150 கிராம் இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 kg ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 80 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இங்கே பாருங்கள், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதான் Quillex. இப்போ நம்ம 1/2 kg ப்ரௌனி பண்ணுறதுனால 7 to 8 Quillex மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா Quillexையும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ப்ரௌன் சுகர் 50 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் அதுவும் 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 15 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். இப்போ வந்து மைதா வந்து ஒரு 60 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதாக்கு பதிலாக எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லைக் மல்டிக்ரெயின் அப்புறம் வீட்டு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் அப்படி தான் பண்ணணும். இதை ரொம்ப ரஃப்பாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அந்த கேக் வந்து நல்லா ஃபஜ்ஜியாக வராது. ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் இப்போ பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரௌனி பேட்டரை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நட்ஸ் எடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் ஓவனில் வைக்கணும். ஓவனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் 10 மினிட்ஸ்க்கு. அப்புறம் இதை வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ் 10 to 15 மினிட்ஸ் வந்து இதை வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த ப்ரௌனியை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 30 to 1 hour கிட்ட நம்ம வந்து இதை வைக்கணும். அப்போ தான் நம்ம பீஸ் போடும் போது பீஸ் வந்து உடையாமல் கிடைக்கும். ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனி கொடுத்தாலே குழந்தைங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக்கிறதுக்கு சிஸ்லி ப்ரௌனி பண்ணலாம். சிஸ்லி ப்ரௌனி ட்ரே கிடைக்கும், அது கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சிஸ்லி ட்ரேவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை கவனமாக எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். பாருங்க சிஸ்லி ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.